தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சைவ விழாளர் கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன். 2026 தேர்தலில் தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படையில் நான் ஒரு தமிழர் அரசியல் பேசக்கூடிய நபர் தாங்க. எனக்கு இந்த சித்தாந்தத்து மேலெல்லாம் உடன்பாடு கிடையாது. சித்தாந்தம் தமிழகத்தில் வெறும் பேச்சளவில் மட்டுமே தான் இருக்கிறதே தவிர்த்து யாரும் இந்த சித்தாந்தத்தையோ கோட்பாட்டையோ கையில் எடுத்து இன்ன வரைக்கும் உருப்படியாக அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணலை. ரொம்ப எளிதாக சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தமிழர்களை முட்டாளாக்கி கடந்த கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக இங்கே திராவிட சித்தாந்தம் என்கிற ஒரு தமிழர் இன துரோக தமிழர்களுக்கு எதிரான, தமிழர் இனத்தை அழிக்கக்கூடிய, தமிழர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி அதில் வடுக தெலுங்கு தலைமைகளை வைத்து தொடர்ந்து தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயம் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விடயத்தில் தான் இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். தயவுசெய்து மற்ற இனத்தவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன்னா இங்கே தமிழர்களை ஆளுமை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு சில பிற இனத்தவர்களை தான் நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர்த்து தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த பிற இனத்தவர்களையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. ஏன்னா எங்களுக்கும் எல்லா இனத்திலையும் எங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன் நான் ஒவ்வொரு தடவையும் வடுக தெலுங்கு திமுக, வடுக தெலுங்கு திக அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க ரொம்ப செஞ்சுட்டாங்க தமிழர் இனத்திற்கு. கொஞ்ச நஞ்ச அநியாயம் செய்யவில்லை, மிகப்பெரிய ஒரு அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போ அந்த புரிதல் வந்ததுனால தான் இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழர்கள் 2026 என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் பிற இனத்தவர்கள் தமிழகத்தில் ஆளுமை செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தமிழர்கள் தான். ஏனென்றால் தமிழர்கள் சித்தாந்தம் கோட்பாடு என்று சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே பிரித்து கொண்டு தமிழர்கள் ஒன்று சேராமல் இன்ன வரைக்கும் பிற இனத்தவர்களை வாழ வைத்து கொண்டு தமிழை முட்டாளாகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத தமிழர்கள் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இப்போ 2026 தேர்தலில் 4 கட்சி தமிழர் தலைமையில் இருக்குங்க. ஒன்று அதிமுக, இன்னொன்று தாவேகா, 3வது நாம் தமிழர், 4வது பாஜக. நான் திரும்பவும் சொல்கிறேன், சித்தாந்த ரீதியாக யாரும் பெரிதாக எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தில் செயல்படவில்லை. அது வெறும் வாயளவிலும் ஊடகத்திலும் மட்டுமே தான் பேசுகிறார்களே தவிர்த்து உண்மையாக அரசியலில் பின்பற்றுகிறார்களா என்றால் கிடையாது. அதனால் நீங்கள் சித்தாந்தத்தை பிடிச்சிக்கிட்டு கோட்பாடு அது இதெல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் உங்களையே முட்டாளாக்கிக்காதீங்க. தமிழை இப்போ என்ன செய்யணும்? இது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவா அதிமுகவா என்று அரசியல் பேசக்கூடாது. வடுக தெலுங்கு திமுக அரசியலா, தமிழர் அரசியலா? வடுக தெலுங்கு திமுக தலைமையா, தமிழர் தலைமையா? இதுதான் தமிழர்களுடைய முழக்கமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆளும் கட்சியும் தமிழர் தலைமையில் தான் இருக்க வேண்டும், எதிர்கட்சியும் தமிழர் தலைமையில் தான் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் வடுக தெலுங்கு திமுக என்கிற பிற இன ஆளுமையை தமிழகத்தில் அழித்தொழிக்க வேண்டும். அதற்கு என்ன பண்ண வேண்டும்? அப்போ நம்ம தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதலில் அந்த வடுக தலைமையை எதிர்த்து தமிழர் ஆளுமையை தமிழர் நாட்டில் முதலமைச்சராக ஏற்றி உட்கார வைக்க வேண்டும். இதுதான் ஒரு அடிப்படையான கொள்கை. தமிழர் நாட்டில் தமிழர் அரசியலில் நாம் செய்ய வேண்டிய வேலை. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 கட்சி இருக்கு. இப்போ இந்த 4 கட்சி சித்தாந்தம் அது இதுன்னு இவங்க நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த 4 கட்சி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேருக்குமே அதாவது ஒரு வின்வின் சிச்சுவேஷன் தான் இப்போ நான் பேசுறது. இது என்னோட உத்தி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பகிருங்க. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா 100க்கு 100% தமிழகத்தில் தமிழர் தலைமை தான் 2026 தேர்தலில் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் முதல்ல அதிமுக பேசுவோம். அதிமுகவுக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்கணும்? அவர்கள் அதிமுக என்கிற கட்சி தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி பாஜக தன்னுடைய இருப்பை எப்படியாவது தமிழகத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தாவேகா எப்படி யோசிக்கிறாங்க? மிகப்பெரிய மக்கள் ஆதரவு சக்தியோட எடுத்த உடனே நான் முதலமைச்சராக வந்துடணும் அப்படின்னு தலைவர் விஜய் சிந்திச்சுட்டு இருக்காரு. வழக்கம் போல சீமான் அவர்கள் தமிழ் தேசியம், நிலம், வளம், நீர், அதுக்கப்புறம் தமிழர்களுடைய உரிமை அதெல்லாம் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக போராடிக்கிட்டு இருக்காரு. இப்படி நீங்கள் தனித்தனியாக போட்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வருகின்ற 2026 தேர்தலிலும் தமிழர்கள் வெல்லாமல் தமிழர் அல்லாதவர்கள் தான் தமிழர் என்று சொல்லிக்கொண்டு தமிழகத்தில் திரும்பவும் இந்த வடுக தெலுங்கு திமுக தலைமை தான் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தமிழர் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா போன தேர்தலே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் செய்த தவறால் தான் இன்று தமிழகத்தில் வடுகர்கள் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் தமிழ் தேசியம் என்று பேசினாலும் தமிழ் தேசியத்தோட தலையாய
கோட்பாடு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் தமிழன் ஆளுமை செய்ய வேண்டும். இந்த கோட்பாடு கீட்பாடுலாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல தமிழ் தேசியத்தோட கடமை என்னன்னா, ஒரு தமிழனை தமிழர் ஆளுமையில் அமர்த்த வேண்டும் முதலமைச்சராக. அதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தனித்து தான் நிற்போம்னு சொல்லிட்டு ஒரு வாக்கை அப்படியே எடுக்கிறாங்க. அந்த வாக்கை எடுத்ததுனால விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, அதிமுக தோற்று போனது, திமுக வென்றது. இதனால் யாருக்கு லாபம்? வடுகர்களுக்கு லாபம். அப்படின்னா அப்போ இந்த தமிழ் தேசியத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வடுகர்களை தான் ஆளுமைக்கு கொண்டு வரீங்க. இதுக்கு பேர் தமிழ் தேசியமா? கிடையாது. அதே தவிர இந்த தேர்தலில் தாவேகாவோ திரும்பவும் நாம் தமிழரோ செய்தீர்கள் என்றால் அப்போ இது வந்து தமிழர்களுக்கு உண்டான ஒரு ஆளுமையும் வரவிடாமல் நீங்கள் தான் தடுக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. தமிழர் அரசியல் தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இதுதான் காலத்தின் தேவை. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கலாம், எனக்கு உன் சித்தனை பிடிக்கல, எனக்கு எந்த கரெக்டு, ஒன்று தான் தப்பு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முதல்ல ஒரு தமிழனா ஆளுமையில் கொண்டு போய் உட்கார வைங்க. இப்போ இந்த 4 பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர், பாஜக, நீங்கள் ஒன்றிணைஞ்சாலே போதும். 100% தமிழகத்தில் 2026 தேர்தலில் தமிழர் ஆளுமை தான் வரும். இது வந்து வின்வின் சிச்சுவேஷன். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்கள் முரண் இருக்கிறது எனக்கு. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிகப்பெரிய துரோகம் என்னுடைய சமூகத்துக்கு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய குடிப்பெயரை வந்து இன்னொரு குடிக்கு வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல், வரலாற்று புரிதல் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் கொடுத்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று அளிப்பு, தமிழர் இன துரோக செயல். அதையே தான் பாஜகவும் செய்தது. இப்போ தாவேகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெள்ளாளரை பற்றி அவர் கண்டு கொள்ளவே இல்லை. எல்லா சமூகத்திற்கும் ஒவ்வொரு தலைவரை கொள்கை தலைவராக எடுத்த விஜய் அவர்கள் வெள்ளாளர் குடியிலிருந்து ஒருவர் கூட அவர் கண்ணுக்கு தெரியவில்லை கொள்கை தலைவராக. அதே மாதிரி தமிழர்களுக்கு தேவையில்லாத ஒரு வெத்து டப்பா ராமசாமி நாயக்கனை கொள்கை தலைவராக அவர் ஆக்கி வைத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து உண்மையிலே எனக்கு பிடிக்காத விஷயங்கள். இதெல்லாம் வந்து தமிழர் இனத்திற்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் அதையெல்லாம் இன்று அரசியல் நோக்கத்திற்காக இவர்கள் செய்து வருவதை முற்றிலுமாக ஒரு தனிப்பட்ட மனிதனாக நான் எதிர்க்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டிற்கு தமிழர் தான் தலைமையாக வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் இவர்களை பற்றி இப்போ பேசுகிறேன். இவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் தேசியம் சீமான் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சீமான் அவர்களும் ஏகப்பட்ட தவறுகள் செய்கிறார். இதே வரலாற்று ரீதியான விஷயத்தில் பல்லர்களின் பொய் வரலாறுகளுக்கு துணையாக நின்று வெள்ளாளர்களுக்கு எதிராக தான் அவர் செயல்பட்டார். புரிதலே இல்லை, வரலாற்று புரிதலே இல்லை. ஆனால் இவர்கள் தான் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், தமிழர் வரலாறை காப்பேன் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இப்போ கூட அண்மையில் பாருங்கள், அந்த பெரியாருக்கு எதிர்த்து ஒரு மேடை போட்டார். பெரியாருன்னே வந்து பெரியார்னு பேசிட்டு அதில் வந்து தமிழர்களை பற்றி பேசுவது வந்து அது ஒரு உபயோகம் இல்லாத ஒரு செயலுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய பெயர் தான் பெரியார். அதற்கு உண்டான வேலையை தான் சீமான் செய்யணுமே தவிர்த்து அதே பெயரில் வந்து தமிழர்களை ரீப்ளேஸ் பண்ணுங்கிற வேலையை வந்து சீமான் அவர்கள் செய்யக்கூடாது. தமிழகத்தில் பெரியார் என்கிற பெயரையே ஒழிக்க வேண்டும். ஸோ இப்போ தான் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க 15 வருஷம் கழிச்சு. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான், அதை ஒன்றும் விஷயம் இல்லை. அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துலலாம் வந்து உங்கள் கருத்து வந்து தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்குது. இப்போ ஏன் வந்து பிஜேபி நீங்கள் வந்து நீங்கள் நியாயப்படி பார்த்தா தமிழ் தேசியம் செஞ்சுருக்கணும், நீங்கள் செய்யலை. அதை வந்து இன்னொரு கட்சி பயன்படுத்துது. நீங்கள் அவனை குற்றம் சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னா இந்த அற்ப அரசியலுக்காக. சிறுபான்மை வாக்கு போயிடும், அந்த வாக்கு போயிடும், இந்த வாக்கு போயிடும். முதல்ல வந்து இந்த மாதிரி சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் பிரிக்காமல் தமிழர்கள் அப்படிங்கிறத வந்து பேசி தமிழர் ஆளுமைகளை, தமிழர் இனத்தவர்களை தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக ஆக்குங்க. அதற்கு நீங்கள் 4 பேரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தான் முடியும். இது வந்து ஒரு வின்வின் சிச்சுவேஷன் மாதிரி. இந்த தேர்தலில் முதல்ல வந்து ஒரு தமிழராக ஆளுமையில் வந்து உட்காருங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தேர்தலில் எப்படி இருக்கணும்னா, ஆளுங்கட்சியும் தமிழராக இருக்கணும், எதிர்கட்சியும் தமிழராக இருக்கணும். இங்கே அந்த வடுக தலைமை வந்து தமிழகத்தில் சுத்தமாக அகற்றப்பட வேண்டும். காங்கிரஸை விட இனத்துரோகமாக பாஜக செஞ்சிருச்சு கிடையாது. ஆனால் இங்கே ஒரு பிம்பம் திரும்ப திரும்ப கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க இப்படி பண்ணுறாங்க, கொள்கையில் அவங்க வந்து இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. இந்து மதத்தை தூக்கி பிடிக்கும் அப்படி பார்த்தா எல்லாருமே தான் தூக்கி பிடிக்கிறாங்க அவங்கவுங்க மதத்தை. இதெல்லாம் வந்து திட்டமிட்டே திணிச்சு பரப்பி தமிழர்களை முட்டாளாக்கி தமிழர்களை ஒன்று சேர விடாமல் இந்த தேர்தலில் இந்த 4 பேரும் வந்து உருப்படியாக சமரசமாகி ஒன்றானாங்க அப்படின்னா இந்த திமுகங்கிற கட்சியே காணாமல் போயிடும். நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த தேர்தலில் வந்து கூட்டணி
யாராவது வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதிமுக வெல்லும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாவது, பாஜக எப்படியாவது உள்ளே வந்தால் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உள்ளே வந்து தமிழ்நாட்டை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க நினச்சாலும் மற்ற கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு, தமிழர் இனத்திற்கு எதிரான ஏதாவது ஒரு விடயத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றால், இப்போ தாவேகாவோ நாம் தமிழரோ மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால், பாஜக என்ன செய்தாலும் அதிமுகவால் அதில் செயல்படுத்த முடியாது. இப்படி தான் த்ரெட் பண்ணணுமே தவிர்த்து, எல்லாம் தனித்தனியாக நின்றுக்கிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு அது அவன் தப்பு இவன் தப்பு அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் 200 வருஷம் ஆனாலும் தமிழன் தனியாக தான் நிற்பான். தமிழர் ஆளுமை தமிழகத்தில் வரவே முடியாது. அதே மாதிரி விஜய் அவர்களும் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு மக்கள் ஆதரவு தனியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு வந்து தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு போச்சு. அது உண்மையாகிற பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய இனத்துரோக செயல். இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக உள்வாங்கிக்கிங்க. அதே மாதிரி முதல் தேர்தலில் நீங்கள் வந்து போன தேர்தலில் நாம் தமிழர் செய்த தவறை இந்த தேர்தல் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா உங்கள் மிகப்பெரிய மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது. அந்த மக்கள் ஆதரவை வைத்து நீங்கள் வடுகர்களை திரும்ப ஆட்சியில் கொண்டு போய் அமர்த்தி விடாதீர்கள். ஏன்னா நீங்கள் வந்து திமுக வாக்குகளையும் பிரிக்கிறீங்க, அதிமுக வாக்குகளையும் பிரிக்கிறீங்க, நாம் தமிழர் வாக்குகளையும் பிரிக்கிறீங்க, எல்லா வாக்குகளையுமே பிரிக்கிறீங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதனால் பயனடை போவது யார் அப்படிங்கிறது தான் இதில் $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ அந்த விடயத்தில் வந்து அதிமுக வாக்குகள்லாம் உங்களுக்கு வந்து திமுக வாக்கு அவங்ககிட்டே இருந்தது அப்படின்னா, இந்த தேர்தலில் நீங்கள் மிஞ்சி போனால் மேக்சிமம் நீங்கள் எதிர்கட்சி ஆவீங்களே தவிர்த்து திரும்பவும் வடுகர்களை தான் இங்கே தமிழர் தலைமையாக நீங்கள் உட்கார வைக்க போகிறீங்க. அது நீங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதே இது நீங்கள் புத்திசாலித்தனமாக ஒரு கூட்டணியில் இருந்துட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் முதல் தேர்தலிலேயே மிகப்பெரிய வாக்கு வங்கி உங்களுக்கு கண்டிப்பாக வரதான் போகுது. அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த ஓட் பேஸை வச்சு நீங்கள் துணை முதலமைச்சராகவே ஆகிவிடலாம் வருகின்ற 2026 தேர்தலில். அது வந்து வெற்றி பயணத்தை நோக்கி நீங்கள் வைக்கக்கூடிய முதல் அடியிலேயே துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கட்சியை வளர்க்குறதுக்கோ அதற்கோ நிறைய விடயங்கள் வரும். நீங்கள் அடுத்த தேர்தலில் வந்து இதே அதிமுகவை எதிர்த்து நீங்கள் எதிர்கட்சியாக நில்லுங்க, 2 பேரும் மாற்றிக்கிங்க. அதில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா திருப்பி முதலமைச்சர் ஆகிக்குங்க. அதிமுக எதிர்கட்சியாக இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர் தலைமை இருக்கணும், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. அப்புறம் நீங்கள் யோசிச்சுட்டுலாம் இருக்காங்க, கொள்கை எதிரி பாஜகன்ட்டுமே இப்படி கூட்டணி வச்சா மக்கள்லாம் காரி துப்புவாங்களே, அப்படிலாம் கிடையாது. நாங்கள் தான் மக்கள். எங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய வடுக தெலுங்கு திமுகவும் வடுக இயக்கமான தீக்காவும் தமிழர் இனத்திற்கும் தமிழர் மொழிக்கும் தமிழர் ஆன்மீகத்திற்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் தமிழர்களுடைய வழிபாட்டிற்கும் தமிழர்களுடைய கோவிலுக்கும் தமிழர்களுடைய வரலாற்றிற்கும் எப்பேற்பட்ட துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள் என்று தமிழர்களுக்கு தெரியும். உங்களை எதிர்க்கிறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடுக குரூப்பாக இருப்பான், இல்லை வடுக கலப்பினமாக இருப்பான். அவன் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு பாருங்க விஜய் வந்து பாஜக பக்கம் போயிட்டார், அவனுங்களெல்லாம் நீங்கள் மனுஷனா கூட மதிக்க வேணாம். தமிழர்கள் நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கோம். இந்த பாஜக பூச்சண்டியை காமிச்சு சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் வந்து அவங்க எடுத்துக்க பார்ப்பாங்க. அப்படி உண்மையான தமிழை, அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, அவன் உண்மையான தமிழனாக இருந்தால் அவன் உங்களை நம்பி உங்கள் பின்னால் வருவான். அதுதான் உங்களுக்கு தேவையான வாக்கு வங்கி. மனசில் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் யாருன்னு நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வேளாளர், அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களை யாரும் வளர்த்துலாம் விடலை. உங்களை வந்து நீங்கள் எப்படி சினிமாவில் கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அதுவே வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உங்களுக்கு நான் எதுவும் உங்கள் வடுக அரசியலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிலாம் கொடுக்கணும்லாம் தேவையில்லை. ஏன்னா உங்களை பாரதி ராஜா மாதிரி இயக்குனர் வளர்த்து விடல, பாலச்சந்தர் மாதிரி இயக்குனர் வளர்த்து விடல, இளையராஜாவோட பாட்டில் நீங்கள் வளரல, மிகப்பெரிய மணிரத்னம் மாதிரி இயக்குனரால் நீங்கள் வளர்க்கப்படலை. எஸ்சி என்கிற ஒரு வெள்ளான உங்களை வளர்த்து விட்டார். நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்க. ஒரே ஒரு வடுகர் தான் உங்களுக்கு ஆதரவாக நின்றார், அது விஜயகாந்த் அவர்கள். அந்த நன்றி எப்போவுமே வந்து தமிழர்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக நீங்களாகவே கதையை சூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்றைக்கி வந்து ஒரு உலக அளவுக்கு வந்து ஒரு தமிழை இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விடயம் இல்லை. அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வடுக அரசியலையும் மீறி நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் எ ஜோக். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திரும்பவும்
எங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற குப்பையாக நீங்கள் இருக்க தேவையில்லை. இவர்கள் செய்கின்ற குப்பையை புரிதலோடு சிந்தித்து இவர்கள் இதை தான் செய்வார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் இப்படி செய்ய மாட்டேன், ஏன்னா இதில் வந்து நீங்கள் நுண்ணரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான அரசியலை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தமிழக முதலமைச்சராக வருவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. கூட இருக்கிறவங்களெல்லாம் உருப்படியாக வச்சுக்கோங்க. சம்மந்தமே இல்லாமல் வடுக அவன் இவன்லாம் வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தலையில் துண்டை போட்டுட்டு நீங்களும் அப்படியே போக வேண்டியதான். முதல் தேர்தல் உங்களுக்கும் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து அதிமுகவோடு கூட்டணி வைங்க. இந்த பாஜக வச்சு பயன்படுத்தினாங்கன்னா காரி துப்புங்க. தமிழர்கள் நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கோம். ஒன்றும் சிம்பிளாக ஒன்று சொல்லுங்கள், தீய சக்தின்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க. தமிழகத்தின் தீய சக்தியை விரட்ட வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய மற்ற தமிழர்கள் கட்சி அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம். நீங்கள் வந்து பயங்கரமாக பேட்டி கொடுங்க. என்ன 5 நாள் 10 நாள் கத்துவோம், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதை தவிர்த்து நீங்கள் தனியாக நின்று திருப்பியும் வடுகர்களை ஆளுமைக்கு ஏற்றி விட்டு செய்ய விட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் தான் உங்களை தான் பாடாப்படுத்துவாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. அப்புறம் நாம் தமிழர் வந்து திரும்பவும் சொல்கிறோம், யாரோடையும் கூட்டணி இல்லை, நாங்கள் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் தமிழ் தேசியத்தை வளர்ப்பது கிடையாது. தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் தமிழர்களையும் உங்கள் பின்னால் நிற்க வைத்து தமிழ் தேசியமாக தமிழகத்தில் வரவிடாமல் பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு உங்கள் மேலே வந்து எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்பும். ஏன்னா காயடிக்கிற வேலையை பார்க்கக்கூடாது. தமிழ் தேசியம் எப்போ இங்கே தமிழ் தேசிய சித்தாந்தம் எப்போ இங்கே அமல்படுத்தப்படும் என்றால் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை முன்னிறுத்தி இங்கே யார் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆகப் போகிறார்களோ அவர்கள்தான் சட்டமன்றத்தில் இந்த சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து தமிழர்களை மட்டும் சூப்பராக திட்டுவீங்க, வடுகர்களை திட்டவே. நீங்கள் வந்த நோக்கம் என்ன? காங்கிரஸையும் திமுகவையும் காலி பண்ணுவேன். இன்றைக்கி அதையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் தமிழர் விஜயை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் தமிழ் தேசியத்தோட அந்த கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி போடுங்க. அதை யாருமே பின்பற்றுறது இல்லை, நீங்கள் உட்பட. உண்மையிலேயே நீங்கள் தமிழர் இனத்திற்காக தான் பேசுகிறீங்க அப்படின்னா தமிழர்கள் அனைவரும் ஒரே அணியில் நின்று முதல்ல இந்த வடுக அரசியலை காலி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்குள்ள சண்டையை போட்டுக்கோங்க, என் சித்தாந்தம் தான் பெருசு, உன் சித்தாந்தம் தான் பெருசுன்னு. ஏன்னா திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கள் மேலே பழி போடக்கூடாது. மக்கள் தான் நான் ஓட்டு போட்டு செய்ய வைக்கல, நான் முதலமைச்சரானால் தான் தமிழ் தேசியத்தை எங்கே காப்பாற்ற முடியும் அப்படின்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் 40 வருஷம் ஆனாலும் அப்படியே கத்திக்கிட்டே தான் இருப்போம். தமிழ் தேசியத்திலிருந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட தமிழக சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது. காரணம் என்னென்னா அதுக்கு முழுக்க நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த ஒரு நிலை வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது நான் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறத மற்ற தமிழக மக்கள் வந்து நீங்களே வந்து கேட்டுட்டு சொல்லுங்கள். ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து அதனால தான் நான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி விடுகிறது. தமிழர் அரசியல் அப்படிங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்தினேன். தமிழர் அரசியல் அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னா தமிழர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய வடுக அரசியலை முற்றிலுமாக காலி செய்யணும். அந்த ஒரு விஷயத்தையே வந்து உங்களால் வந்து சேர்ந்து பண்ண முடியல அப்படின்னா அப்புறம் நீங்கள்லாம் என்ன சித்தாந்தத்தை பேசி தமிழர்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இதுதான் என்னுடைய உத்தியாக நான் சொல்கிறேன். இது நடந்தது அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கவே தேவையில்லை, எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு, வின் சிச்சுவேஷன். ஒரு அதிமுகவில் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார், ஒரு தமிழர் ஆளுமை வந்துருச்சு, இது பாஜகவும் கூட வரும், அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ பாஜக அதிமுக சேர்ந்தா இவங்க 2 பேர் தனியாக இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதிமுகவை நிறைய விஷயத்துக்கு ஒப்புதல் செய்ய வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் செய்ய வாய்ப்பு உண்டு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் எடுத்துக்கோங்க, இவங்க 2 பேர் வந்தாங்கன்னா பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ அதே கூட்டணியில் நாம் தமிழரும் தாவேக்காமல் இருந்தால் இதற்கு எதிராக நீங்கள் பேசலாம், இதற்கு எதிராக நீங்கள் போராட்டம் செய்யலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எடப்பாடி அவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் முடியாது அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்சி கலையும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். இப்படி தான் வந்து நீங்கள் தமிழர் இனத்திற்கான உரிமையை வந்து பார்க்கணும். அதே நேரத்தில் பாஜக மத்தியில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு என்ன வேணுமோ அதற்குண்டான முயற்சியை ஈடுபட்டு பாஜகவோட
பேசி அதை தமிழகத்திற்கு கொண்டு வரணும். இதுதான் தமிழர் இனத்திற்கான அரசியல், தமிழர்களுக்கான அரசியல். இந்த அரசியலை நீங்கள் எப்படி செய்ய போறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அதை விட்டுட்டு தனித்தனியாக நின்றுக்கிட்டு அதுவும் இல்லாத பொய் வரலாறு. அதிமுக எடப்பாடி அவர்கள்லாம் மிகப்பெரிய வெள்ளாளர் இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காரு. பாஜகவும் செஞ்சிருக்கு. தாவேகா வெள்ளாளர் இனத்திலிருந்து ஒரு தலைவரை கூட எடுத்து முன்னிறுத்தலை. நாம் தமிழர் வெள்ளாளர்களுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. இப்போ இவ்வளோ விஷயங்களும் எதிராக தான் இருக்குது. ஆனால் இதையும் மீறி தமிழ்நாட்டில் தமிழர் ஆளுமை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் தான் இப்போ இந்த 4 வகையான கட்சிகளையும் ஒன்றாகுங்க அப்படிங்கிற கருத்தோட முன் வச்சு இந்த தேர்தலில் இதை ஒரு உத்தியாக பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தமிழர் ஆளுமை வரும். அந்த ஆளுமை வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வலிமையாக தமிழர் இனத்திற்கு அமையும். ஏன்னா அவர்கள் அளவிற்கு தமிழர் இனத்திற்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையோ இல்லை ஒரு அழிவையோ உங்களால் தமிழர் இனத்திற்கு வராது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இது பாசிட்டிவ் தான். ஒரு தமிழர் ஆளுமை, தமிழர். ஏன்னா எடப்பாடி வந்தார், தைப்பூசத்துக்கு பண்ணார். இது திராவிடம் பண்ணுவானா? திராவிட சித்தாந்தத்துக்காரன் பண்ண மாட்டான். அவன் அழிக்க தான் செய்வான். என்னைக்குமே தமிழர் இன ஆளுமை தமிழகத்தில் இருந்தால் அது நமக்கு பலம். அது எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் அது மிகப்பெரிய பலம். இந்த தேர்தலில் அதை தயவு செய்து பண்ணி பாருங்க. எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். எல்லாம் பாசிட்டிவாக நடந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், எடப்பாடி முதலமைச்சர் ஆவார், தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வார். பாஜக தன்னுடைய இருப்பை எப்படியாவது உள்ள தமிழகத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. தாவேகா முதல் தேர்தலிலேயே துணை முதலமைச்சராக விஜய் வருவார். மிகப்பெரிய ஓட்டு வங்கி அவர் பின்னால் இருக்க போகுது. முதல் தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு பாசிட்டிவான ஒரு வின் அதாவது ஜெயிக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் முதல் தேர்தலிலே மக்கள் மனதில் இடம் பிடிப்பார். நாம் தமிழர் இத்தனை நாளாக வெறும் வாயிலேயே சித்தாந்தம், இதுதான் என்னோட மூச்சு, அது இதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக தமிழ் தேசியம் என்கிற தளத்தில் பல பேர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னா இதுதான் வின்-வின் சிச்சுவேஷன். இப்போ இந்த ஒரு விடயத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை, தமிழர்கள் இனத்திற்கான அரசியலை நீங்கள் செய்யலாம் தாராளமாக. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, வடுகருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. ஆனால் கடந்து குதிப்பாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகம், பொருளாதாரம், வணிகம், அதுக்கப்புறம் நிலம், வளம் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. இதற்கு ஏன் இருக்குன்னா அதிகாரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரம் அவர்களிடத்தில் இருப்பதனால்தான் இத்தனையும் இவர்களால் தமிழினத்திற்கு எதிராக செய்ய முடிகிறது. இந்த அதிகாரம் என்கிற ஒரு விடயத்தை தமிழர்கள் கையில் எடுத்தோம் என்றால் அவர்களால் மிகப்பெரிய அளவில் தமிழர் இனத்தை அழிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இதுதான் எனக்கு தோன்ற உத்தி. இது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, ரொம்ப எளிதான ஒரு விஷயம். உங்கள் ஈகோ, சித்தாந்தம், கோட்பாடெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும். அதற்கப்புறம் நம்ம சித்தாந்தத்தை நமக்குள்ளே பேசிக்கிட்டு அப்புறம் நீ ஆளுங்கட்சியாக இருக்கிறியா, நான் எதிர்கட்சியாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் செஞ்சு பாருங்கள். தமிழின காக்கப்படும், தமிழர்களுக்கான உரிமை திரும்ப பெற்றுத்தரப்படும். தமிழன் எதெல்லாம் இழந்தாலும் எல்லாத்தையும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். இதை பண்ணாமல் திரும்ப இந்த வெத்துட்டப்பா ராமசாமி நாயக்கனையும் இந்த வடுகத்தெலுங்கு திமுக கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா தமிழினம் எழவும் முடியாது, நாசமாக தான் போகும். அவர்களே அழிப்பார்கள், வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பீங்க. ஏற்கனவே ஈழத்தில் கொண்டு குவிக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இனியாவது தமிழர்கள் திருந்துங்க. ஏன்னா இந்த 4 ஒன்று சேர்ந்தால் மொத்த தமிழர் ஜாதியும் ஒரே இடத்துல குவிஞ்சிரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதிமுகவில் வெள்ளான முக்குளத்தோடு இருப்பான், தாவேக்கால எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான், சிறுபான்மையினரும் உட்பட. தமிழ் தேசிய கருத்தியலில் இருக்கிறவன் தமிழ் தேசியத்தில் இருப்பான், எல்லா ஜாதிக்காரனும். இன்னும் ஒருத்தன் பாஜக, அதை ஆன்மீகத்தில் ஈடுபடுறவன், அது அவன் இந்துன்னு இருக்கிறவன் எல்லாம் அதில் இருப்பான். ஸோ மொத்தத்தில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஏன் இன்க்ளூடிங் பிற இனத்தவர்கள், உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய பிற இனத்தவர்களும் இதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். ஒட்டுமொத்த தமிழினமும் ஒரு இடத்துல ஐக்கியமாகும் போது இங்கே எத்தனை பிற இன கூட்டம் வந்தாலும் அவர்களால் வெல்ல முடியாது. தயவு செய்து இந்த உத்தியை புரிந்து கொண்டு இதன் மூலமாக செயல்படுங்கள். இப்படி செயல்பட்டீங்கன்னா எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். தமிழர் இனமும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம எதெல்லாம் இழந்தோம், அதை எப்படி மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பேசலாம்.
தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர் இனம்.